சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படம் இல்லாதது. தமிழ் பால். நன்மை முழுமை. அவர் எனக்கு அவர் கூட நடிக்கிறதுக்கு முன்னாடில இருந்து அவர் என்னோட ஃபேவரட் ஹீரோ. ஆனா கடைசி வரைக்கும் அவர்கிட்ட நான் சொன்னதே இல்லை. நீ வரைவேன்னு எல்லாரும் சொல்றாங்க, என் மூக்க கரெக்டா வரைஞ்சு காட்டு பாப்போம் அப்படின்னு. எனக்கு மைண்ட்ல ஓடுது, அண்ணா பார்த்தா என்ன பண்ணுவார், அண்ணாவுக்கு தெரிஞ்சா என்ன சொல்லுவாரு அப்படின்ட்டு. எந்த ஹீரோவுமே, இத்தனை ஹீரோக்கள்ல யாருமே உங்களை எப்படி உங்களை விட்டு வச்சாங்க அப்படின்னு கேட்பார். இளைஞர், துடிப்பா இருக்கார், அவரு சாதனை படைப்பார்னு நம்புறேன். ஒரு குடும்பத்துக்குள்ள சண்டை அந்த குடும்ப மெம்பர்ஸ் எல்லாம் பிரிகிறது, கூடுறது, இது ரொம்ப சகஜம். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த கட்சி பலப்பட்டு. சரோஜமா ஒரு பக்கம் அப்படின்னா, நீங்க கூட நடிச்ச நடிகர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சிவாஜி சார், அவங்க கூட இருந்த மெமரிஸ் ஏதாவது? சிவாஜி சார் ரியலி ஹி வாஸ் கிரேட். என்னை ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஆக்டிங் சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா அவர் படத்துல தான் நான் ஒரு சீக்வன்ஸ்ல அவர் வேகமா புறப்படுவார், நான் வில்லனை வெட்ட போறேன் அப்படின்ட்டு. அவர் கையில இது வச்சிருப்பார், அருவாள் வச்சிருப்பார். அவர் கையை பிடிச்சு அவரை நிறுத்தி நான் டயலாக் பேசணும். கையை நிறுத்தினா டயலாக் வரல, டயலாக் பேசினா கையை நிறுத்த வரல. அப்புறம் அவர் ஷூட்டிங் லைட் எல்லாம் ஆஃப் பண்ண சொல்லிட்டு உட்கார்ந்து, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்க வீட்டுல வருது, உங்க அண்ணாவை நீ எப்படி இது பண்ணு, அந்த மாதிரி பண்ணு, ஆக்ட் பண்ணாத, ரியலா பண்ணு அப்படின்னு சொல்லி குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்தாரு. ஹி வாஸ் ரியலி கிரேட். பியூட்டிஃபுல். அண்ட் ஜெமினி கணேசன் சார், அவர் எனக்கு அவர் கூட நடிக்கிறதுக்கு முன்னாடில இருந்து அவர் என்னோட ஃபேவரட் ஹீரோ. ஆனா கடைசி வரைக்கும் அவர்கிட்ட நான் சொன்னதே இல்லை. ஏன்னா நான் காக்கா பிடிக்கிறதுக்கு சொல்றேன்னு நினைச்சுக்கலாம் இல்லையா. அதனால நான் சின்ன பொண்ணா இருக்கச்சு இது மாயா பஜார் அந்த படம் பார்த்திருக்கேன். ஒரு நாள் நான் கண்ணாடியில பார்த்துட்டு நீதானா என்னை அழைத்ததுன்னு பாடிக்கிட்டு இருந்திருக்கேன். எனக்கு 3 அண்ணான்னு சொன்னேன் இல்லையா. அதுல பெரிய அண்ணா மெடிக்கல் காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தார். எதுக்கு மெடிக்கல் காலேஜ் நான் சொல்றேன்னாக்கா, நிறைய கலாட்டா பண்ணுவார், டு த கோர் கலாட்டா பண்ணுவார். அவர் பார்த்துட்டாரு இது. அதுல இருந்து அவர் என்ன பண்ணுவார்னாக்கா, யாருக்கும் தெரியக்கூடாது, அதனால ஜெமினி கணேசன் பேர் எல்லாம் சொல்லாம ஆர் கணேஷ், அதனால பக்கத்து ஆர்ஜி அப்படின்னு. அவர் கூட நடிக்கிறப்ப பெரிய அண்ணாவுக்கு தெரிஞ்சா என்ன கலாட்டா பண்ணார். அவர் கூட நான் ஹீரோயினா வேற நடிச்சிருக்கேன். அதனால ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அவருக்கு அண்ணாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆறுது, தெரிஞ்சா என்ன ஆறுது அப்படின்னு. அதுவும் என்னுடைய முதல் படம் வெண்ணிராடை அவுட்டோர் ஷூட்டிங் நடக்கிறப்போ இதுல கொடைக்கானல்ல அவருடைய பங்களாவில் தான் ஷூட்டிங் நடந்தது. நான் ரொம்ப யாரோடையும் பேச மாட்டேன், ரொம்ப இதுவா இருப்பேன், அதனால டிமிடா இருப்பேன். அதனால அவர் என்ன பண்ணாருன்னா, என்ன சாதாரணமா கொண்டு வரணுங்கிறதுக்கு அப்படியே எதுக்கு உட்காந்துட்டு, நீ வரைவேன்னு எல்லாரும் சொல்றாங்க, என் மூக்க கரெக்டா வரைஞ்சு காட்டு பாப்போம் அப்படின்னு. எனக்கு மைண்ட்ல ஓடுது, அண்ணா பார்த்தா என்ன பண்ணுவார், அண்ணாவுக்கு தெரிஞ்சா என்ன சொல்லுவாரு அப்படின்ட்டு. அந்த மாதிரி அவர் கூட வேலை பண்ண. அப்புறம் இப்ப இவங்க கமலா செல்வராஜ், அவங்க கிட்ட சொல்லிருக்கேன், அவங்களுக்கு தெரியும். பியூட்டிஃபுல்லான ஒரு மெமரியா இருக்குது. ரவிச்சந்திரன் சார், அவங்களை பத்தி. ரவிச்சந்திரன் முதல்ல நான் இவர் ஸ்ரீதர் சார் படத்துல ஆக்ட் பண்ண இருந்தது காதலிக்க நேரமில்லை. அதுல அனுபவம் புதுமை சாங்கும் நான் பண்ணேன். பண்ணிட்டு இது கூட கொஞ்சம் ஒர்க் பண்ணிருக்கேன். அதுக்காக அவர் எதுக்கு எடுத்தாலும் அவர் என்ன சொல்லுவார்னாக்கா, என்னுடைய முதல் ஹீரோயின் நீதாம்மா அப்படிம்பார். அவர் சிங்கப்பூர்ல இருந்து இங்க வந்தப்போ ஒரு ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்றவன்னு பார்த்தது என்னதானா, அதுக்காக முதல் ஹீரோயின் நீதாம்மா அப்படின்னு சொல்லுவார். பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். அண்ட் எஸ்பி முத்துராமன் சார். எஸ்பி முத்துராமன் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கச்சே எனக்கு தெரியும். ஏன்னாக்கா ஏவிஎம் படத்துல அவங்க ஃபைனான்ஸ் பண்ண படம் நிறைய பண்ணியிருக்கேன் நான். அதுல அவர் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்திருக்காரு. அப்புறம் அவர் டைரக்டர் ஆனதுக்கு அப்புறம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்ல மாதிரி பழகுவார், ஃப்ரெண்ட்லி, வெரி ஃப்ரெண்ட்லி. அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், ரியலி ஹி இஸ் எ ஒண்டர்ஃபுல் பர்சன். அவர் காளி படத்துல அவருடைய அக்காவா நான் வேலை பண்ணேன். 2 குழந்தைங்க செத்து இருப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் ஒரு ரொம்ப எமோஷனல் சீன் எல்லாம் இருக்கும். அப்புறம் அருணாச்சலம் படத்துல அவருடைய மாமியாரா வரணும். அப்புறம் முதல்ல செட்டுக்குள்ள வந்தவனே கேட்பேன், நீங்க ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல,
அதுதான் முதல் கொஸ்டின் கேட்பார். எந்த ஹீரோவுமே இத்தனை ஹீரோக்கள்ல யாருமே உங்களை வந்து எப்படி உங்களை விட்டு வச்சாங்க அப்படின்னு கேட்பார். அதுக்கு பதில் என்ன சொல்லியிருப்பீங்க நீங்க? சும்மா சிரிக்க வேண்டியதா, வேற என்ன செய்ய முடியும். ஓகே. அண்ட் உலக நாயகன் கமல் சார். கமல் வந்து ஏவிஎம் கனெக்டட் ஃபிலிம்ல ஒர்க் பண்ணுறச்ச அவர் வந்து அசிஸ்டன்ட் கேமராமேன் ஒர்க் பண்ணியிருக்கார். அப்போ வந்து தெரியும் எனக்கு. அப்புறம் ஒரு மலையாள படத்துல வந்து ஞான் நின்ன பிரேமிக்கணும்னு ஒரு மலையாள படம், அதை நாங்க 2 பேரும் ஒர்க் பண்ணோம். ஓகே. அப்போ வந்து அந்த ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் ஏதோ பிரச்சனை ஆயிடுத்து. எண்ணூர் கெஸ்ட் ஹவுஸ்ல ஷூட்டிங். அப்போ வந்து திடீர்னு வந்து அவர் சொன்னார், இங்கே நிலைமை சரியில்லை, நீங்க புறப்பட்டுடுங்க அப்படின்னு சொன்னார். என்னன்னா அந்த ப்ரொடியூசர் வந்து எல்லாரையும் அடிச்சு கலாட்டா பண்ணியிருக்கார். அது வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபியூ இயர்ஸ், ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய டான்ஸ் ஸ்டூடெண்ட்டுடைய அம்மா வந்து, நீங்க இவர் கமல் தெரியும்னு சொல்றீங்களே, என்னை கொண்டு போய் எதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் நீங்களே கூட வரணும்னு சொன்னதுனால அழைச்சிட்டு போனேன். நான் கார்ல உட்காந்துட்டு இருக்கேன், அவருடைய பிஏ கிட்ட தான் நான் பேசி இது பண்ணிட்டு இருக்கேன். அவர் இப்போ புறப்பட்டுட்டா, நீங்க வாங்க அப்படின்னா எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உன்ன இந்த அம்மாவுக்கு ஒரே டவுட்டு, ஏம்மா நீங்க வந்து டைரக்டா தெரியும்னு சொன்னீங்க, இப்போ ஏன் பிஏ கிட்ட பேசுறீங்க, அவர்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒன்றும் சொல்லிக்கல, போயிட்டேன். போன உடனே அவர் வந்து வந்த உடனே முதல் கேள்வி கேட்டார், அந்த எண்ணூர் ஷூட்டிங்ல நடந்தது ஞாபகம் இருக்கா அப்படின்னு. அப்பா எவ்வளோ படம் எவ்வளோ ஷூட்டிங் ஒர்க் பண்ணியிருப்பார், என்ன ஒரு ஞாபக சக்தி, அந்த இன்சிடென்ட் கேட்குறாரு அப்படின்னு. ரியலி ஹீ இஸ் எ ஒண்டர்ஃபுல் பர்சன். பியூட்டிஃபுல். அண்ட் உங்களுடைய மெமரிஸ் எல்லாமே கேட்கும் போது அவ்வளோ அழகா இருக்கு. அண்ட் எப்பவுமே பழைய விஷயங்கள் வந்து கேட்கும்போது ரெஃப்ரெஷிங்கா இருக்கும், இப்போ நடந்த மாதிரி. அண்ட் உங்ககிட்ட இருந்து உங்களுடைய மெமரிஸ் கேட்கும்போது ரொம்பவே அழகா இருந்தது, அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த ஒரு கொஸ்டின் வந்து உங்ககிட்ட தான் கேட்க முடியும் அப்படின்னு கேட்கலாம். நான் கேட்க வரேன், சொல்லுங்க. ஒரு மூத்த நடிகையா, அரசியல்வாதியா நீங்க வந்து உங்களால இதை வந்து கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நடிகர் விஜய் வந்து இப்போ அரசியல்வாதி விஜயா வந்து மாறி இருக்காரு இல்லையா, அவருடைய இந்த வருகை, அரசியல் வருகையை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இளைஞர், துடிப்பா இருக்கார், அவரு சாதனை படைப்பார்னு நம்புறேன். வாழ்த்துக்கள். அடடடா, பியூட்டிஃபுல். அழகா அந்த ஒரு அழகான ஒரு போஸ்டர்ல காமன் கம்போஸ்டான ஒரு பதில். சூப்பர் ஸ்டார் உங்ககிட்ட கேட்குற கேள்வி மாதிரி இப்போ வரைக்கும் மக்களும் நிறைய பேர் வந்து நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வைக்கிறாங்க இல்லையா, அதுக்கான பதில் உங்களுக்கு வந்து சிரிப்புல முடிஞ்சிட்டாலும் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, நமக்குன்னு ஒரு கம்பேனியன் வேணும்? சத்தியமா இல்ல, சத்தியமா இல்ல. பியூட்டிஃபுல்லானா இது என்னக்கா, நான் நடிக்க வந்த புதுசுல வந்து லவ் மேரேஜஸ்ன்னு பார்த்தாக்கா 2-3 நடந்தது. ஓகே. அதுல ஒண்ணு வந்து இவங்க ஏவிஎம் ராஜன், புஷ்பலதா, அந்த மாதிரி இன்னும் ஆர்டிஸ்ட் எல்லாம் இது பண்ணாங்க. ஓகே. என்னுடைய டான்ஸ் கிளாஸ்ல இருக்கிறது நிறைய பொண்கள் தான். அவங்க லவ் பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க, எல்லாம் அதெல்லாம் பார்க்கும். ஒட்டு மொத்தமா எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி பார்த்தாக்கா ஒரு 2.5 வருஷம், இல்லைன்னாக்கா ஒரு 5 வருஷம், இல்ல 12 வருஷம், அது தாண்டிட்டாங்கன்னாக்கா ஒண்ணு கிடையாது. இல்லைன்னா இந்த 2.5 இதுக்குள்ள நிச்சயமா டைவர்ஸ் ஆயிடும். ஓ, இது இப்படி எல்லாம் பார்த்தாச்சு. அப்புறம் வந்து கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, பெருசா என்ன பண்ணிருக்காங்க. இப்ப கல்யாணம் பண்ணிக்கலன்னு அதை பத்தி இது பண்ணதுக்கு, பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, ஒர்க் பண்ணிட்டு இருந்தது, அதுல வந்து எதுவும் அந்த மாதிரி ஒரு இது வரல, எண்ணம் வரல. என்னக்கா நிறைய ஹீரோஸ் எல்லாம் இது பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணச்சு. எல்லாருமே எதை நம்புறது, என்ன பண்றது. அதாவது எனக்கு நான் வந்து பார்த்த வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், கல்யாணம் பண்ணவங்க கல்யாணம் பண்ணி வர்றச்ச வந்து ரொம்ப பெரிய ஒரு இதோட வருவாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க கேரக்டரே வேற மாதிரி இருக்கும், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அந்த மாதிரி எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? ஆஸ் இட் இஸ் இப்போ நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். நானும் சச்சுக்காவும் இதைத்தான் நான் பேசிப்போம். நாங்கள் 2 பேரும் இந்த மாதிரி எல்லாரும் கேட்குறாங்க. அப்புறம் இன்னொன்று கேட்பாங்க, உங்களுக்குன்னு ஒரு குழந்தைய பெற்று கல்யாணம் அப்படி. எனக்கு நிச்சயமா அந்த மாதிரி எண்ணமே கிடையாது. நிறைய குழந்தைங்கள் வந்து குழந்தை பெற்றவங்க என்ன பண்றாங்க, அந்த குழந்தைங்க வந்து இப்படி பண்ணலையே அப்படி பண்ணலையேன்னு ஒன்று குறை. இன்னொன்று வந்து அம்மாவாகட்டும் இல்லை குழந்தையாகட்டும் யாருக்குமே ஒரு திருப்தியோ ஹாப்பினஸோ இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ நான் பிறந்து எங்கள் அம்மாவுக்கு என்ன நான் பண்ணிட்டேன்,
இப்போ ஆஸ் இட் இஸ் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் குழந்தைங்க அதெல்லாம் பார்க்குறேன், அதெல்லாம் நம்ம எங்கள் வீட்டில் தான் வளர்றாங்க. அது ஓகே, எனக்குன்னு பெற்றுக்கணுங்கிறதுலாம் கிடையாது. இதே தான் சச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. ஆமா. பட் எதனால வந்து கல்யாணம் பார்த்து லைக் வந்து இது எனக்கு இது வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவு? ஏன்னா ஒரு ஆசை இருந்திருக்கும்ல ஆப்வியஸா வந்து ஜெமினி கணேசனை வந்து நீங்க பார்த்து லைக் வந்து அழகா நடிக்கிறாரே அப்படின்ற ஒரு சின்ன ஒரு குழந்தைக்கு ஏற்பட்ட ஒரு எப்படி சொல்றது கிரஷ்ன்னு கூட வச்சுக்கலாம். அப்படி இருந்த உங்களுக்கு கல்யாணம் குழந்தை இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் ஒரு அவர்ஷனா மாறினதுக்கான ரீசன் என்னவா? ஒரு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? எகெயின் அப்பா தான் காரணம். அப்பா வந்து மைண்டு எந்த விதத்துலையும் போயிடக்கூடாது, ஒரே கான்சன்ட்ரேஷனாக போகணும்னு சொல்லிட்டு குழந்தைங்களோட பேசுறது, குழந்தைங்களோட விளையாடுறது அதெல்லாம் கூட நாளைக்கு உனக்கும் ஒரு குழந்தை வேணும்னு தோணும், வேணாம் குழந்தைங்களோட விளையாடாது அப்படின்னு சொல்லுவேன். அப்புறமா தான் நான் ஃபிலிமெல்லாம் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சு தான் அக்காவுடைய பொண்ணு அதெல்லாம் நான் தூக்கி இது விளையாடினது இதெல்லாம் பண்ணது இப்போல்லாம் எல்லா குழந்தைங்களோட பண்ணேன். ஆரம்ப ஸ்டேஜ்லேயே அது அப்பா வந்து அந்த மாதிரி சொல்லுவார், உன்னுடைய கான்சன்ட்ரேஷன் முழுக்க முழுக்க டான்ஸில் தான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அதில் ஒரே ஒரு வருத்தம் என்னன்னாக்கா, நான் டான்ஸ் பண்ணேன்னா எல்லாரும் என்ன ஸ்டாமினா என்ன மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு எல்லாரும் புகழ்வாங்க. கடைசி வரைக்கும் அப்பா வந்து ஒரு வார்த்தை கூட அது நல்லா பண்ணேன்னு சொன்னதில்லை. இன்னும் நீ நிறைய உழைக்கணும், இன்னும் நீ நல்லா பண்ணணும் அப்படின்னு தான் சொன்னார். அது அவருக்கு வந்து திருப்தி ஏற்படல அப்படிங்கிற ஒரு குறை உண்டு எனக்கு. ஏகப்பட்ட அப்ரிசியேஷன் எல்லா பக்கத்துல இருந்து வந்தாலும் அப்பா கிட்ட அந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது. ஏன்னா அப்பா ஹி வாஸ் த மெயின் ரீசன். ஏன்னா எங்க ஃபேமிலிலேருந்து ஒருத்தர் டான்ஸ் பண்றதுங்கிறது பெரிய விஷயம். இது லேடிஸே வெளியில வர மாட்டாங்க, அந்த மாதிரி ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. அதில் அவர் முனைஞ்சி எனக்கு டான்ஸ் கற்றுக் கொடுத்து ஆக்டிங் பண்ண வச்சு எல்லாம் பண்ணி, ஆனால் டான்ஸை பற்றி அவர் வந்து ஏன் திருப்தி படலை அப்படின்னு தான். அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து நீங்க பண்றீங்க மேம். பட் ரியல் லைஃப்ல நிர்மலாமா வந்துட்டு ஒரு பொழுதுபோக்குக்குன்னு அவங்களுக்குன்னு ஒரு மீட் டைம் இருக்கும்ல, என்ன பண்ணுவாங்க அந்த டைம்ல? ஆஹா, வரைவீங்க, பெயிண்டிங். ஆனால் இப்போ வந்து அவ்வளவா பண்ணலைன்னா அப்புறம் நிறைய புக்ஸ் படிப்பேன். ஆஹா, புக்ஸ் படிப்பேன். இப்போ வந்து என்கிட்ட இருக்கிற டான்ஸு ரேர் புக்ஸ் எல்லாம் இருக்குது, இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து வீணாக அழிஞ்சிடக்கூடாது, நாளைக்கு யாராவது ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் யூடியூப் சேனல் சாதனா பரதம் அப்படிங்கிற பேரில் அது இது பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் என்னால் ரெகுலராக பண்ண முடிய மாட்டேங்கிறது. ரெகுலரைஸ் பண்ண சொல்லி எல்லாரும் என்னை ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க. இன் ஃபியூச்சர் பண்ணிடுவேன். பியூட்டிஃபுல். நீங்கள் வந்து அரசியலில் வந்தபோது அதிமுகவில் ஒரு பிளவு ஏற்பட்டது. எனக்கு தெரிஞ்சு அந்த டைமில் எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறமா 2 அணியாக பிரிஞ்சாங்க. அண்ட் அதே ஒரு விஷயம் வந்து இப்போது ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறமா வந்து திருப்பி 2 அணியாக வந்து பிரிஞ்சிருக்கிறாங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 2 கட்ட பிளவு அண்ட் இது திருப்பி வந்து சேரணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை என்ன மாதிரியான விஷயங்கள்? ஒரு குடும்பத்துக்குள்ள சண்டை வந்து அந்த குடும்ப மெம்பர்ஸ் எல்லாம் பிரிகிறது கூடுறது இது ரொம்ப சகஜம். எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த கட்சி பலப்பட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஆஹா, ஒரு மூத்த நடிகையா ஒரு அரசியல்வாதியா உங்களுடைய பேச்சுக்கு இணங்க கட்சி வந்து இணைஞ்சு அழகா நடந்தது அப்படின்னா அது ஒரு அழகான விஷயமா தான் இருக்கும். ரொம்ப நன்றி. அண்ட் எங்களுக்கு வந்து ஃபைனலாக நீங்கள் வந்து இதை வந்து சொல்லுங்க மேம். நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா, இதுக்கெல்லாம் வந்து எப்படி இந்த ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் பண்ணுறீங்க? ஏன்னா உங்களுடைய அழகையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும், அதுக்கான விஷயங்களும் நீங்கள் எடுத்துக்கணும், சாப்பிடவும் செய்யணும், டயட் மெயின்டைன் பண்ணணும், லைக் ஃபிசிக்கல் எக்ஸசைஸும் பண்ணணும். இதுக்கு நடுவில் வந்து டான்ஸ் இருக்குது, இதுக்கு நடுவில் கொஞ்சம் ஆக்டிங் இருக்குது, அண்ட் உங்களுக்கான மீ டைமில் பெயிண்டிங்கும் இருக்குது. எப்படி நீங்கள் வந்து இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறீங்க? மனசு இருந்தால் எது வேணால் செய்யலாம். எல்லாம் நம்ம வந்து இந்த டயத்தில் இது அப்படின்னு சொல்லி இப்போ வச்சுருந்தாக்கா நிச்சயமாக பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியும். அப்படி பார்க்க போனாக்கா நான் வந்து முக்கியமாக சொல்லுவேன், இவங்க வந்து என்னுடைய டான்ஸு ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, ஒரு 9th 10th வந்தவுடனே எங்கள் குழந்தைக்கு வந்து எஜுகேஷன் தாமா முக்கியம், நாங்கள் வந்து இதோட நிறுத்திடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்போ அதுதான் சொல்வேன். முன்னே நான் சொல்கிறது வந்து இவங்க கார்த்திக் சிதம்பரத்துடைய ஒய்ஃப், ஓகே, ஸ்ரீநிதி. கார்த்திக் சிதம்பரம் இருக்காரு, அந்த ஸ்ரீநிதி வந்து குழந்தையிலேருந்து டான்ஸ் பண்ணி அப்புறம் வந்து படித்து எல்லாமே அவங்களால இது பண்ணப்போ ஏன் உங்கள் குழந்தையால பண்ண முடியாதா அப்படின்ட்டு, பண்ணணும்னு நினச்சாங்கன்னா நிச்சயமாக பண்ண முடியும். அந்த மாதிரி இப்போ நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் இப்போ வந்து இது
அண்ணாமலை யூனிவர்சிட்டியில வந்து இது வச்சிருக்காங்க, கிரேட் எக்ஸாம் வைக்கிறாங்க. ஆஹா. அதுக்கெல்லாம் கூட போறாங்க. இப்ப இருக்கிற குழந்தைங்க வந்து நாம செய்யணும், நாம எல்லாம் கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இதோட கான்ஃபிடென்ஸோட வர்றாங்க. ஆஹா. உங்களுடைய இந்த 60 வருஷம் திரையுலக பயணத்துல வந்துட்டு உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம் ஆர் வந்துட்டு இந்த ஒரு 400 படங்களுக்கு மேல நீங்க வந்து நடிச்சிருப்பீங்க இல்லையா? மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி, தமிழ், எப்படி என்ன லாங்குவேஜ் வந்து எடுத்தாலும் நீங்க வந்து நிறைய பண்ணிருக்கீங்க. அந்த மாதிரி இவ்வளவு படங்கள் நடிச்சும் உங்களுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிற விஷயம் வந்து கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா, கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களா? அண்ட் உங்களுடைய வாழ்நாள் ஒரு ஒரு சூப்பரான ஒரு படம் அப்படின்ற மாதிரியான ஒரு படம் அப்படின்னா அது என்ன? இதெல்லாம் அப்படி சேர்த்த மாதிரி ஒரு அழகான ஒரு பதில் இல்ல. அதாவது நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்யறப்ப அதுக்கு உண்டான அங்கீகாரம் நிச்சயமா கிடைக்கிறது. அப்படி பார்க்க போனா நான் வந்து நேஷனல் அவார்டு 3 அவார்டு வாங்கியிருக்கேன். அப்புறம் ஃபேன்ஸ் அசோசியேஷன் அவங்க கிட்ட இருந்தும் அவார்டு வாங்கியிருக்கேன். மற்றபடி ரசிகர்கள் அப்பப்போ பார்த்து அவங்க அப்ரிசியேஷன் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் என்னுடைய இதுவாக தான் நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஒரு படம் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கல. நான் இருக்கிற வரைக்கும் என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டு தான் இருப்பேன். அதுதான் நான் என்னை பார்க்குற இவங்களுக்கும் நான் தான் சொல்லுவேன். சீனியர் சிட்டிசன்ஸ், சோ கால்ட் சீனியர் சிட்டிசன்ஸ், அவங்களுக்கு அதான் நான் சொல்லுவேன். ரொம்ப டிஜெக்ட் ஆனா இது என்ன மனசு ஒடிஞ்சு போய் பேசுவாங்க, அவங்களுக்கு நான் தான் சொல்லுது. நமக்குன்னு ஒரே ஒரு லைஃப் தான் கிடைச்சிருக்கு. அது வந்து சில பேர் சொல்லுவாங்க, இப்போ பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், இனிமேல் எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு. ஏன் இல்லை, நீங்க கடைசி மூச்சு வரைக்கும் உங்க ஏதாவது செய்யலாமே அப்படின்னு. என்னுடைய டான்ஸ் ஸ்டூடெண்ட்டுடைய ஒரு அம்மாவா பாட்டின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து கையால சின்ன சின்ன இந்த இது இருக்கு இல்லையா, ஷாம்பு பாட்டில் மூடி, பெரிய மூடி இருக்கும், அது இதனை என்னென்னமோ வச்சு பொம்மைகள்லாம் செஞ்சு அதை வித்து 5-6 பேரை காலேஜில் படிக்க வைக்கிறாங்க. ஒரு நிமிஷம் சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு மாமி வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இது ஸ்லோகங்கள்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த பைசாவில் குழந்தைங்களை எல்லாம் படிக்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக ஏதாவது செய்யுங்களேன். எதுக்கு இது முடிஞ்சு போச்சு, இனிமேல் வந்து வெயிட் பண்ண வேண்டியதுதான் அப்படின்ட்டு. வரப்போ வரட்டும், எல்லாம் வந்தவங்க எல்லாம் ஒரு நாள் போகத்தான் போகிறாங்க. அதுக்காக வேண்டிய மனசு ஒடிஞ்சு போகக்கூட தேவையில்லையே. அப்புறம் இன்னொன்று வந்து என் பேரன் பேத்தி என்கிட்ட விடலை, என்னோட பேச விடலை அப்படின்னு. எதுக்கு? அந்த எத்தனை குழந்தைங்க வந்து அம்மா இல்லாத குழந்தைங்க, இல்லை அம்மா வேலைக்கு போயிட்டு தனியாக வீட்டில் இருக்க குழந்தைங்க, அவங்கெல்லாம் ஏங்கிக்கிட்டு இருக்காங்களா, அவங்களோட பேசுங்க. நான் அதை தான் செய்கிறேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஃபுல் ஆன் கான்வர்சேஷனே வந்து அவ்வளோ அழகா இருந்தது. உங்க கூடயே நாங்கள் வந்து டிராவல் பண்ண மாதிரி இருந்தது. பார்க்குறவங்களுக்கும் சரி, கூட இருந்து நான் கேட்டதுக்கு எனக்குமே வந்து அப்படியே உங்களுடைய மெமரியில ஒரு ஆளா உட்காந்து எல்லாத்தையும் வந்து ஒரு தேர்ட் பர்சனா பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்பயும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மெமரியா நீங்க வந்து எல்லாமே எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப 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 நன்றி. உங்களுடைய இந்த நேரத்தை எடுத்துக்கிட்டு எங்களுக்காக அந்த நேரத்தை செலவழிச்சதுக்கு ரொம்ப 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 நன்றி மேம். தேங்க்யூ. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த ஆனந்த விகடன் யூடியூப் சேனலுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா என்னுடைய கடந்து வந்த இத்தனை காலம் நடந்த முக்கியமான நிகழ்ச்சிகள் எல்லாம் நினைவு கூர்ந்து அதெல்லாம் அசை போடுறதுக்கு ஒரு சான்ஸ். நிச்சயமாக நான் அதை ரசிக்கேன், என்ஜாய் பண்ணி தான் நான் இதை சொன்னேன். சிலதெல்லாம் வருத்தம் இருக்க தான் செய்கிறது. நம்ம ரொம்ப பிடிச்சவங்க, நம்ம கூட வேலை செஞ்சவங்கெல்லாம் இல்லையே இன்னைக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, இயற்கை. மற்றபடி இந்த பேட்டி என்னை ரொம்ப படுத்தாமல் அழகாக கேட்டதுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸு. ஆனந்த விகடன் ரசிகர்களுக்கு என்னுடைய நன்றி, வணக்கம். சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ்பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படம் இல்லாதது. தமிழ்பால், நன்மை, முழுமை.